வீசுற வேகத்துல தலையும் முண்டமும் தனித்தனியா விழுகணும். இனி இந்த எல்லைக்குள்ள களவெடுக்க நினைக்கிறவனுக்கு இந்த சம்பவம் அடிவயத்துல பயத்தை உண்டாக்கணும் போன்னு கற்கை மேல் ஐயனாரு வன்னியராஜாவை கூப்பிட்டு அருவாளை கையில கொடுத்து அனுப்புறாரு. ஐயன் சொன்னது மாதிரியே மாடனுக்கு தாயான பேச்சிய தன்னோட தாயா ஏத்துக்கிட்டு ஐயன் கொடுத்த அருவாளை அவ காலடியில வச்சு ஆசி வாங்கி வன்னியராஜா கோவிலோட மேற்கு திசையை நோக்கி போறான். பட்டவராயனும் முன்னடியானும் பிடிச்சு கட்டி போட்ட கல்லர்களை கற்கை மேல ஐயனார் இட்ட கட்டளைப்படி தலைய வெட்ட ஐயன் கொடுத்து அனுப்பின அருவாளை தலைக்கு மேல ஓங்குறான். ஓங்குன அருவா தலைக்கு மேல இருக்க வன்னியராஜா உடம்பெல்லாம் உக்கிரத்தால முத்து முத்தா வேர்த்து நிக்குது. எரிமலை குளம்பாட்டம் கொதிச்சு நிக்கிற உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் தாறுமாறா ஓடுது. ஓடுன ரத்தம் தலைக்கு ஏறி கண்ணு முளிர்ந்து ரத்த செவப்பா மாறுது. கோவத்தனலால கண்ணு வழியா அக்குனி சுடர தெரிச்சு விழுகுது. அடக்கி வச்ச கோவம் எல்லாம் அண்ட சராசரமே அதிர ஆக்ரோஷ சத்தமா வெளியே வருது. கட்டி கிடக்கும் கல்லருக்கெல்லாம் வன்னியராஜா உக்கிர முகமும் ஆக்ரோஷ சத்தம் கெட்டு பாதி உசிர் போகுது. ஓங்கின அருவா காத்த கிழிச்சுக்கிட்டு கழுத்த பதம் பாக்குது. வீசின அருவா வெட்டன வேகத்துல தலைவேற முண்டவேற தனித்தனியா செதறுது. பீறி அடிக்கும் கல்லர் ரத்தம் காட்டாத்து வெள்ளமா பாயுது. களவெடுத்தவன கருவறுத்ததும் காட்டுத்தீ கட்டுக்குள்ள வந்தது போல வன்னியராஜா கோபம் தனியுது. உடம்பு உஷ்ண குறையுது. ரத்த ஓட்ட சீராயி கோபத்தில் சிவந்த கண்ணு நிறமாறுது. கருவருக்க கைபிடிச்ச அருவா தரபாத்து தலையில தொங்குது. களவெடுத்து வந்தவன ஐயா அருவா பட்டு கருவறுத்து விழுந்த பின்ன அவன் செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சு போகுது. மாண்டு விழுந்தவன ஐயா அழைக்கிறாரு. என் எல்லைக்குள்ள களவெடுக்க வந்தவன் தான் நீ. என் அருவா பட்டு கழுத்திருந்து விழுந்த உடனே நீ சேர்த்து வச்ச பாவம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. குத்தமுள்ள உயிரா விழுந்த நீ சுத்தமுள்ள உயிரா எழுந்துவான்னு ஐயன் கூப்பிட்டதும் வெட்டுப்பட்டு விழுந்த கல்லர் உயிர் தெழுந்து வர்றான். ஐயனே, கட்டுக்கடங்காத ஆசையில களவெடுத்து தெரிஞ்சிட்டேன். என்ன கருவறுத்து என் கரதுரைச்சு கண்ணியவனா எழுப்பிட்டீங்க. எந்த பிறவியில எப்ப செஞ்ச புண்ணியமோ உங்க காலடி பிடிச்சு காலத்தை கழிக்கும் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க. கொடுத்த வாழ்க்கைக்கு கடமைப்பட்டவனா காலம் முழுக்க உங்க கட்டளை கேட்டு கட்டுப்பட்டவனா நான் இருப்பேன். நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே இருக்கிற இந்த காலத்துல செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர தப்பு பண்ண பேரோட கருவறுத்து அழிச்சொலிக்க கூடாது. அப்புறம் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும். நீ பண்ண தப்புக்காக தான் உயிரை இழந்த, பண்ண தப்ப சரி பண்ணத்தான் உயிர் தெழுந்த. இனி என் எல்லைக்குள்ள இந்த எண்ணத்தோட எவனும் வராம காவல் காக்கிறது தான் நீ பண்ண தப்புக்கு பண்ண போற பாவ நிவர்த்தி. களவெடுக்கும் கல்வரா வந்த நீ இனி என் பந்தியில ஒரு தெய்வமா கல்லர் சாமியா நிலைய வாங்கி காவல் நிப்ப. ஒவ்வொரு கார்த்திகை கடைசியிலையும் நீ களவெடுத்த நிகழ்வை மருளாடி உடம்பு வழியா கொடையில நிகழ்த்தி காட்டுவேன்னு கற்கை மேல ஐயனாரு களவெடுக்க வந்த கல்வர் பாவத்தை அழிச்சு மானிட பிறவி முடிச்சு தெய்வ பிறவியா மீட்டெடுத்து தன்னோட ஆட்கொண்டு கல்வர் சாமியா தன்னோட சேனையில வச்சுக்கிறாரு. அந்த சமயத்துல கற்கை மேல ஐயனார் கோவிலுக்கு மேற்க கல்லற கருவறுத்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க பனை மரத்துல இருந்து பனை தொழில் பார்க்கிற பனையேறி நாடார் சமூகத்தை ஆளு ஒருத்தர் பனை மரத்துல இருந்து கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறாரு. இந்த பக்கம் களவு போன பொருள் எல்லாம் வீதியில செதறி கிடக்கிறத பார்த்துட்டு ஊரு சனமெல்லாம் நடந்தது என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்குது. அங்க 6000 பண்ணை பிள்ளைமார் சமூகத்தை ஆளுக்கு மறுபடியும் அசரீரி சத்தம் கேக்குது. ஒரே சமயத்துல மூச்சியா கிடக்கிற பனையேறி நாடாரை தூக்கிக்கிட்டு ஐயங்கோவிலுக்கு கொண்டு வராங்க. களவு போன பொருளை பார்த்த குழப்பத்தோட ஊரு சனம் மொத்தமா ஐயங்கோவில தேடி வருது. அசரீரி சத்தத்துல கோவில் அடையாளத்தை சொன்னதுனால 6000 பண்ண பிள்ளைமார் சமூகத்து மாமனும் மருமகனும்